ஏரிக்கரையில் குடும்பம் இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு குடும்பம் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நிவர் புயல் வந்துச்சுங்க. காற்றுனால ஏரிக்கரையில் எவ்வளோ மரம் இருக்கும். காற்றுனாலும் அவ்வளோ காற்று இருக்கும். மண் செவுரு வச்ச வீடு தாங்க. 10 வருஷம் அங்கே இருக்கிறோம். ஸ்டாலின் ஐயா ஆட்சி 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 10 வருஷத்தில் எங்களை என்ன ஏதுன்னு கேட்க ஆள் இல்லை. நீ காற்றுல அடிச்சிங்க அந்த அண்ணா, நீ வெள்ளத்தில் போன அண்ணா. ஏன்னா நாங்களாம் ஏழைங்க. எங்களெலாம் நாங்கள் எப்படி போனாலும் ஊருக்கும் கவலை கிடையாது, பஞ்சாயத்துக்கும் கவலை கிடையாது, மாவட்டத்துக்கும் கவலை கிடையாது. ஏன்னா எங்கிட்ட பணம் காசெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? இனிமேல் வர முதல்வருங்களுக்கு சொல்கிறேன், முதல்வர் ஐயா என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வரீங்க. அது நான் தப்பு சொல்லலை, நல்லதுக்கு தான் கொண்டு வரீங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கடுமையான சட்டம் போடுங்க. ஏன்னா சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் திட்டங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்தெந்த ஊரில் மாவட்டம் நான் திருவண்ணாமலை மாவட்டம். நான் இருக்கிற மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஏரியில் குளத்துல குடியிருக்கிறவங்க, ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு, நாங்களும் தானே நாங்கள் ஓட்டு போடுறோம். நாங்கள் எங்கள் பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அதை காது கொடுத்து வாங்குற அளவுக்கு யாரும் இல்லை. புரியுதுங்களா? 5 வருஷத்துக்கு மேலே குடி இருந்தால், நிரந்தரமாக அங்கேயே இருந்தால், அவங்களுடைய பொழப்பு அங்கேயே இருந்தால், ஊருக்குள்ளே எங்கிட்டாவது ஒரு 3 சென்ட் இடம் பட்டா பண்ணி தரணும்னு ஒரு கடுமையான சட்டம் போடுங்க. எங்களுக்கு வீடு கட்டி கூட தர வேணாங்க. 10 லட்சம் இருந்தால் தாங்க இடம் வாங்க முடியும். 5 லட்சம் இருந்தால் தானேங்க எதில் ஒரு இடத்துல கூட இடம் வாங்க முடியும். நாங்கள் எங்கேங்க போவோம்? சும்மா ஒரு மாட்டை வச்சுக்கின்னு பாலை கறந்து ஊற்றிக்கின்னு மாதத்தில் 10 நாள் வேலை கிடைக்குது. எங்கள் வவுத்துக்கு தான் சரியாக இருக்குது. புரியுதுங்களா? ஒரு 3 சென்ட் இடம் பட்டா பண்ணி கொடுத்தா கூட அதில் ஒரு கொட்டாயை கட்டிக்கின்னு மக்களாக ஏரிக்கரையை விட்டு இடைய இருப்போம். ஏரிக்கரையில் என்ன பிரச்சனைனா கரண்ட் இழுக்க முடியாது. மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் அதுக்குள்ளே தான் கடந்தாகணும். தண்ணி சொக்குங்க, அப்படியே தரையில் சொக்கும். யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாதுங்க. யார் வீட்லேயும் போய் இருக்கவும் முடியாது. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. 10 வருஷமாக ஸ்டாலின் ஐயா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன கழுதை என்ன எப்படி கடற்கரின்னு கேட்கக்கூட ஆள் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் பழைக்க வந்துட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு கேப்பார் இல்லாமல் போச்சு. நாங்கள் செத்து போய் வந்தால் கூட கேப்பார் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், இந்த ஓட்டு கேட்க மட்டும் சந்து பொந்து மூளை மொடுக்கு இங்கு இடுக்கு எங்கெல்லாம் இந்த ஓட்டு லிஸ்ட்டில் பேர் எங்கே இருந்தாலும் வந்துடுது இல்லைங்க. தயவுசெய்து இது கோரிக்கையாக வச்சுக்கிங்க. கண்டிப்பாக ஏரி பக்கம் குடும்பம் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அந்தந்த மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் போடுங்க. அந்த ஏரியில் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு பட்டா கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக முதல்வர் முயற்சி பண்ணால், முதல்வர் சட்டம் போட்டால் கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எவ்வளோ மனு கொடுத்துட்டேங்க. எங்களுக்கு பிழைக்க இடம் இல்லை, அதனால் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு இடம் பட்டா பண்ணி கொடுங்கன்னு ஒன்று இருக்கோம். பஞ்சாயத்து கூட சேர்ந்து எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீ உதவி மட்டும் எனக்கு பண்ணு, ஆனால் உனக்கு நான் எங்கேருந்து தருவேன்? இடம் எங்கேருந்து இருக்குதுங்க? லஞ்சம் கேட்குறாங்களா என்னான்னு தெரில. நமக்கு அதெல்லாம் தெரியல. கேட்டாலும் நம்மக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானமும் இல்லை. சரிங்களா? வருமானமும் இல்லை. நான் அப்போ தான் நினைப்பேன், என்னடா இது உலகம், நம்ம இத்தனை வருஷம் இருக்கு நல்லவங்களே இல்லையா? என்னப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வாங்க விவோக்கிட்ட பேசுவோம், அவங்ககிட்ட பேசுவோம், இவங்ககிட்ட பேசுவோம். எங்கிட்ட ஒரு 2 சென்ட் இடம் பார்ப்போம். எவ்வளோ வந்துருச்சிங்க. ஆனால் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு விடிவு காலமே இல்லைங்க. ஐயா எடப்பாடி ஐயா சொல்கிறாரு, நான் நிறைய கோரிக்கை, என்ன பெண்களுக்காக நிறைய கோரிக்கை வச்சுருக்காரு. ஆனால் என்னுடைய கோரிக்கையாக நான் சொல்கிறேங்க. அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறேங்க. கரண்ட் வசதி இல்லாமல் அந்த ஏரிக்கரையில் குடியிருந்துக்குன்னு வேறு வழி இல்லைங்க. எங்களுக்கு வேறு இடம் இல்லை, வேறு எங்கேயும் போக்குவரத்து கிடையாது. நாங்கள் எங்கேயும் போக முடியாது. என்ன செய்கிறதுனே தெரியல. தண்ணியில் போனாலும் போக வேண்டியதுதான், காற்றுல போனாலும் போக வேண்டியதுதான், போய்கிட்டு அப்படியே கடக்க வேண்டியதுதான், அப்படியே சாக வேண்டியதுதான். எங்கள் வீட்டுக்காரர் 10 நாளைக்கு வேலைக்கு போவோம். ஒரு நாளைக்கு 300ரூவானா 10 நாளைக்கு 3000ரூவா. அதை வச்சு தான் நாங்கள் போஜனம். எங்கள் போஜனம் அதுதான். எங்களை மாதிரி எவ்வளோ என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டம். நான் எத்தனையோ மனு கொடுத்துட்டேன். கலெக்டர்கிட்ட ஒரு பட்டா கேட்டு மனு கொடுத்துட்டேன். எனக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்மளாம் என்னங்க, எனக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, உக்காந்து பேசுறதுக்கும் ஆள் இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகி விட்டுடுங்க.
தயவு செய்து இதை வருங்கால முதல்வர் யாராக இருந்தாலும் இதை ஒரு கோரிக்கையாக நினச்சிக்கிட்டு எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும். நீங்கள் வீடு கட்டி தரத்துலாம் அப்புறங்க, முதல்ல அந்த ஏரிக்கரையில் இருந்து கரண்ட் இல்லாமல் பாம்பு, பல்லி, பூச்சி என்னென்னமோ வகையான பூச்சிலாம் இருக்குங்க. அதெல்லாம் எவ்வளோ நாங்கள் அவஸ்தைப்படுறோம் தெரியுங்களா? நைட்டில் படுக்க முடியாது. ஒரு நைட்டில் படுக்க முடியாது. ஐயோ எதனா பூச்சி வருமோ எதுனா வருமோ அப்படின்ட்டு. அந்த 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 அடைப்பு அவ்வளோ அடைப்பு. கரையில் வயலும் கீழும் தொடப்பும் அது இதுன்னு கசாமுசானுக்குது. பாம்பு, பல்லி என்ன வகையான பாம்பு மொத்தமும் அங்கே தாங்க இருக்குது. கரண்ட்டு கிடையாதுங்க. ஒரு மாட்டை வச்சுக்கின்னு என்னமோ தினக்கூலி பொழைச்சிக்கின்னு கிடக்குறோம். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி எவ்வளோ பேர் சொல்ல முடியாமல், மெல்ல முடியாமல், முழுங்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் காதில் வாங்கி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டுங்க. எடப்பாடி ஐயார் சொன்னார், இடம் வாங்கி வீடு கட்டி தரோம் அப்படின்னு. அதை கூட எங்கள் ஊர் கிளர்க்குக்கிட்ட சொன்னேன். அது மாதிரி ஒரு இது வந்தால் கூட எனக்கு எதனா பண்ணி விடுங்கண்ணா, உங்கள் காலில் கூட விழுந்து கும்பிட்றேன். எங்களுக்கு இடம் வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது, வீடு கட்டுற அளவுக்கு வசதி கிடையாது அப்படின்னு கூட சொன்னேன். என்ன செய்ய, அவங்களா மனசு வச்சு செஞ்சால் தான் உண்டு. புரியுதுங்களா? இது எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை. நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு இந்த வீடியோ உதவும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரட்டும் இந்த வீடியோ. நம்மளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். புரியுதுங்களா? எவ்வளோ செய்கிறேன். நமக்காண்டி வேலை செய்ய வரவங்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். ஐயா நான் அப்படி இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை இப்படி, எனக்கு ஒரு பட்டா மட்டும் கொடுங்க, நான் அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, எனக்கு ஒரு பட்டா மட்டும் கொடுங்கன்னு அவங்கக்கிட்ட தான் கேட்கலாம். புரியுதுங்களா? இதை எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறீங்களோ நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு அவ்வளோ நல்லது. முழு வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு யார் யாருக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், இது நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு எவ்வளோ நல்லது. நம்ம ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுங்க நமக்கே ஒன்றும் பண்ண முடியலன்னா, இன்னும் பாமர மக்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ சொல்ல முடியாத கஷ்டம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வரட்டும். திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் இல்லை, அவர் எந்த ஊர் ஆட்சி பண்ணுறாரோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வரட்டும். ஏரிக்கரையில் இருக்கக்கூடாதுன்னா எங்கே போவாங்க? எங்களை மாதிரி ஏழைங்களாம் எங்கே போவாங்க? கரண்ட்டு கொடுக்கக்கூடாது ரைட்டு சொல்கிறீங்க, ரைட்டு. கரண்ட் இல்லாமல் வாழ்ந்து தான் நாங்கள் வாடகை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. என்ன செய்ய, வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். விளக்கேற்றி வச்சுக்கின்னு சாப்பாடு செஞ்சுக்கின்னு காற்றுல எந்த மரம் எப்படி விழுமோ எது எப்படி எங்கள் உயிருக்கு சேஃப்டியே இல்லைங்க. தயவுசெய்து எங்கிட்டாவது ஒரு 3 சென்ட் இடம் பட்டா பண்ணி கொடுக்கணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க.